ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ற சுண்டக்காய் வத்த குழம்பு நம்ம எப்படி வீட்டில் செய்யணும்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது கல்யாண வீடுகளில் சாப்பிட அது ஒரு தனி ருசியாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க சுண்டைக்காயை எந்த சமயத்தில் என்ன பக்குவத்தில் சேர்க்குறாங்கங்கிறது தான். அந்த சீக்கிரம் நாங்கள் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி செஞ்சுருங்க, அந்த ருசி கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் வீட்டில் செஞ்ச சுண்டைக்காய் வத்த குழம்ப சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் கக்கி அப்படியே எண்ணெய் பார்க்குறப்பே அவ்வளோ ருசியாக தெரியுது. அந்த குழம்போட உருளைக்கிழங்கு புடுமாஸ் இந்த வீடியோ நான் அடுத்து போடுறேன். உருளைக்கிழங்கு வறுவல் ரோஸ்ட்டு அது மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவோம். வாழைக்காய் மாதிரி உருளைக்கிழங்குலாம் புடுமா செஞ்சு சாப்பிட்லாம். அதோட முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடுங்க. சாதம் இன்னும் ருசியாக இருக்கும். இந்த சாதாரணமாக இப்போ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்புலாம் சாப்பிடாதவங்க கூட இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு வச்சிங்கன்னா வெளியிலேயே வச்சுருந்தாலுமே 2-3 நாளைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 15 நாளைக்கு மேலே வரை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு. நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்து ஊறுகாய் பதத்தில் இந்த குழம்பை தயார் பண்ணுவோம். அதனால் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இந்த குழம்பு எப்படி செய்யணும் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கலாட்டின சேர்க்குறேன். அதில் கறிவடகம் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பில்லை. கறிவடகம் இல்லாதவங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும் இந்த குழம்புக்கு. அப்போ தான் ருசியாக இருக்கும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியில் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு குழம்பு வைக்கிற பக்குவம் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா கூட்டிக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம். இதில் நம்ம சுண்டைக்காய் வத்தலும் சேர்ப்புக்கிறதால நான் வெங்காயம் ஒரு 20 வெங்காயமும் 20 பூண்டும் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதிலேயே அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஏன்னா இந்த எண்ணெயில் நீங்கள் பொரிக்கிறப்ப பொடியெல்லாம் கருகிடாமல் இருக்கணும். 2 ஸ்பூனு மல்லித்தூள். இந்த மல்லித்தூளில் நான் மஞ்சள் சேர்த்து அரைக்கிறதால தனியாக மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் தனி மல்லித்தூளாக இருந்தால் மஞ்சத்தூள் ஒரு அரை சிட்டியை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் பொடியெல்லாம் காந்தி போகாமல் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சமயத்தில் நல்லா 2 பழுத்த தக்காளியை அரைச்சிட்டு போடுங்க. அது ஒரு ருசியாக இருக்கும். தக்காளியை நீங்கள் துண்டு பண்ணி போடுறதுக்கும் அரைச்சிட்டு போடுறதுக்கும் ருசி வித்தியாசம் இருக்கும். இப்போ தக்காளியை நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிடுங்க. இந்த சமயத்தில் இது நல்லா வதங்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிட்டு நான் நெல்லிக்கு அளவு புளியை கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போதும் புளியும் உப்பும் கல் உப்பும் சேர்த்து கரைச்சிங்கன்னா புளியும் சீக்கிரம் கரைஞ்சிரும், உப்பும் கரைஞ்சிரும். அதனால் எப்போதும் நான் புளியோட உப்பு சேர்த்து தான் நான் கரைச்சி போடுவேன். இப்போ புளி கரைச்செல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். அதை கொதிக்கிறப்ப நல்லா ஒரு கைப்பிடி தேங்காயில் 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், ருசி மாறி போயிடும். சும்மா ஒரு கைப்பிடி 2 பத்தை தான் இருக்கும். அதில் சோம்பு சேர்த்து அரைச்சி போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த தேங்காய் அரவையை நம்ம சேர்த்தோன்னே அது ஒரு கொதி வரட்டும். இந்த சமயத்தில் 1 துண்டு சின்ன துண்டு தான் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் தான் இதில் உள்ள ருசியை நல்லா தூக்கி கொடுக்கக்கூடியது இந்த வத்த குழம்புக்கு. இந்த சமயத்தில் இதுதான் இந்த சமயக்காரங்க செய்கிற சீக்ரெட்டு. நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அந்த சுண்டைக்காய் வத்தலை பொரித்து அப்புறம் இறக்குற சமயத்தில் குழம்பு அந்த சமயத்தில் தான் சுண்டைக்காய் வத்தலை குழம்புல சேர்க்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். நீ முன்னாடியே வதக்கிட்டு குழம்பு சேர்த்தா குழம்பு கசப்பு தன்மையாக இருக்கும். இது மாதிரி குழம்பு நல்லா கொதித்து நம்ம இறக்குற சமயத்தில் நல்லெண்ணெயை காய வச்சு அந்த காஞ்ச எண்ணெயில் சுண்டைக்காயை போடுங்க. அடுப்பில் இருக்கக்கூடாது. எண்ணெய் சுண்டைக்காயை போட்டு ஒரு கிளறிட்டு அந்த சூட்டோடு அந்த குழம்புல ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த குழம்பு. சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குழம்பை கொதிக்க விடுங்க போதும். நல்லா சுற்றி எண்ணெய் கக்கி சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு
இதுதான் குழம்பு இறக்க வேண்டிய பக்குவம். சுண்டக்காய் வத்தல் குழம்பு, கல்யாண வீட்டு சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடியாகி இறக்கியாச்சு. கண்ணுக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது சாதத்தில் நல்லா சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசியாக அற்புதமாக இருக்கும். இந்த வத்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.